யோ அப்பா சாமி, யோ அப்பா சாமி, யோ அப்பா சாமி, வெளியே வாயா. என்னண்ணா ஆச்சு? அதால கூப்பிடுமா. என்னங்க என்ன வேலைப்பா, மரியாதை தேயுது. உன் புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு உனக்கு என்ன மரியாதை? வேலைண்ணா உள்ள வந்து உட்கார்ந்து பேசுங்களேன். நான் ஒண்ணு திங்கிறதுக்கு வரல, உட்கார்றதுக்கு. ஏயா பவுசு, ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ற, உன் பிள்ளைக்கு பண்ண மாட்டியா? அண்ணா எதுவா இருந்தாலும் ஆத்திரப்படாம பேசுங்கண்ணா. எப்படி ஆத்திரப்படாம இருக்க சொல்ற? இந்த ஆளு பவன் பண்ண லட்சணத்தை பாரு. ஏதோ சின்னஞ்சிறுசுங்க ஒண்ணு மண்ணா விளையாடும் போது காயம் ஆயிடுச்சு. அது ஏன் நான் பெருசு படுத்திட்டு பெரியவங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க? யாரு இவனா பெரியவன்? நீ தான் மெச்சுக்கணும். இந்தாடா மானறிவுக்கு பிறந்தவனே, இன்னொரு தடவை இவன் மேல கைய வச்சு பாரு, அவன் குறுக்க வந்தாலும் வெட்டி புடுவ வெட்டி. கண்டவன் பசங்க கூட சேரு, முதல்ல ஒண்ணு மிதிக்கிறா இல்லையான்னு பாரு. உன் பேச்ச உன் பிள்ளையே கேட்க மாட்டேங்கிறான், நீ எல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ற. காலட்டி ஏற வண்டியில. ஏண்டா வீட்டு விட்டு வெளியே போற கம்மனு வர மாட்டியா நீ? ஏண்டா அவர் பையனை புடிச்சு அடிச்சே? உனக்கு இதே பொழப்பா போச்சு. இனிமே யார் மேல கைய வை, கைய உடைக்கிறனா இல்லையான்னு பாரு. இந்த பள்ளிக்கூடம் லீவிட்டா இதே பொழப்பாய் போச்சுங்க இவனுக்கு. வேதியில போனவங்க அது கர்மத்தை எதுக்குதான் லீவிட்டு தொலைக்கிறாங்களோ. ஏய், ஒருத்தன் வீடேறி வந்து கண்டவன் கேட்டு போற அளவுக்கு உன் மயன் பண்ணிருக்கான். அவனை 4 சாத்து சாத்தாம கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. சாத்னா மட்டும் சரியாயிடுமா? நம்ம தான் நம்ம புள்ளைய சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நல்லா வளர்ப்ப. மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுக்கிற மாதிரி நீ தாண்டி அவனை கெடுத்துட்டு இருக்க. சனியா எனக்குன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. சை, நீ வாப்பா. மா ரசத்துல புளிப்பே இல்லம்மா, சப்புன்னு இருக்கு. ஐயோ உனக்கு அது சரியில்லடா. எதுடா? தெரியும். தெரியட்டும். நேற்று ராத்திரி நடந்ததுக்கு இப்போ இவர் கண்டிப்பா ஒரு பிரச்சனை பண்ணுமே. எதுல மாட்டுவோம்? புஷ்பம், என்னடா? கிட்டவா. எதுக்கு கிட்டவா? ஏண்டா? நீ அதை தப்பு பண்ண இல்லையே. உன் புருஷன் என்னைய மறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஏண்டா நீ பாக்குற? புக்க பார்த்து படி. பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தடுப்பு முறைகள். கொசு கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் ஆபத்தானவை, கடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கொசுக்கள் புத்தகத்தை தலையில வச்சு படிச்சாதான் படி மண்டையில ஏறுமா? பள்ளிக்கூடம் இருக்கும்போது படிக்க மாட்டேன், தூர லீவ்ல என்ன அப்படி படிச்சு கிழிக்கிறீங்க? இல்லைங்க, நேரா தான் வச்சு படிச்சிட்டு இருக்கேன். அப்படியே அட்டை மட்டும் தலையில இருக்கு. அரசாங்கத்துல கொஞ்சம் பக்கத்தை மட்டும் தலைகீழா பின் பண்ணிட்டாங்க. புத்தகம் வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டியோ? அவனுது. அவன் அறியா பையன்டா, அவனுக்கு தரையில நீ போய் பார்த்து வாங்கி தரலாம்ல. சேட்டை மட்டும் நல்லா பண்ணு. இனிமே உன்னால என் பேர் எங்கேயாவது கிடட்டும், ஒழிச்சு கட்டுருவேன் உன்ன நானு. ஐஸ் ஐஸ் கோனைஸ் பாலைஸ் கப்பைஸ் சேமியா ஐஸ். என்னடா வேணும்? உன்ட்ட என்ன பத்திக்கல தங்கம்மா கேட்க போறேன். ஐஸ் தான் வேணும். அதுக்கு காசு கொடு. இந்த கொடுவா சூப்பர் கொடுவா, ஒரே வெட்டு தலை துண்டா போயிரு. இதை வச்சுட்டு ஐஸ் கொடு. ஏய் அடி வாங்கி எல்லாத்துக்கும் ஐஸ் எடுத்துக்குறான். டேய் குழஞ்சி வேணாடா. நண்பா, வீரத்தை விட்டு ஈரத்தை வளர்ந்துருக்கும்டா. அவமானமா இருக்குடா. அவ்வளோ அவமானமா இருந்தா ஐஸ் கொடு. நண்பனுக்கோசரம் அவமானத்தையா திம்மா இந்த அடி வாங்கி. மாப்ள, ஏய் டேய், என்னமாமா? எங்க அக்கா
அக்காவை ஒரு தடவை கொன்ன வச்சு எங்க போறான்னு கேள. நல்ல வாச்சிய கொன்ன வாச்சின்னு கூப்பிட்டா அடிக்க மாட்டாளா மாமா? அதான் மாமா இருக்கலாடா, அப்புறம்டா பயம். தைரியமா கூப்பிடுறா. கொன்ன வாச்சிய எங்க போற? எங்கட ஓட பாக்குற? என்ன சொன்ன? சொன்ன வாச்சி. சொன்ன வாய் கிழிக்கிற பாரு. கொன்ன வாச்சி நான் சொல்றேன். யோ மாமா, யோ யோ மாமா, அக்கா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இப்பவாது கைய விடுறா துரோகி. என்னடா முருகா, என்னாச்சு? நான் உங்க பையன் கொடுவல் வச்சு மிரட்டி ஐஸ்லாம் எடுத்து பசங்கிட்ட கொடுத்துறாண்ணா. பொட்டிக்கான காசை முதலாளிட்ட கொடுத்துருண்ணா. முதலாளிட்டுலாம் என்னால் திட்டு வாங்க முடியாதுங்கண்ணா. இந்தாங்க. உங்களுக்கு இப்படி ஒரு பையனாண்ணா? என்ன பங்காளி, பையன் மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானா? தலைமலையா கை வைக்கிறா? தலை இருக்காது. பா அடிச்சுட்டான்ப்பா. தலையில் கொட்டினான், காலில் கிள்ளினான், அப்பா சட்டையை மிதிச்சான், விஜய் போட்டோவை கிழிச்சான், மீண்டும் அடிச்சான். எங்கடா அவன்? உள்ள தின்னுட்டு இருக்கான்ப்பா. டேய், இவ்வளோ நாள் வீண் வம்புக்கு போனதெல்லாம் போய் இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு வாங்கி திங்கிற அளவுக்கு துணிச்சல் வந்துச்சா உனக்கு? திருட்டுத்தனம் வந்துருச்சா? அப்பா வால் டியூப் கால் வச்சு பூணு ஊத்திதான்ப்பா, பயங்கரமா வலிக்குதுப்பா. ராஸ்கல், செய்வான். கொடுவாளை வச்சு மிரட்டுற அளவுக்கு பெரிய ரவுடியாட நீ? வாய் திறந்து ஏதாவது பேசுறா, வாய் திறந்து பேசு. எனக்குன்னு வந்து புள்ளையா பிறந்தான் பாரு. உன்னாலதான்டா எனக்கு எங்க போனாலும் தலை குனிவு. நீ எல்லாம் எங்கடா இருக்க? உன்னால திருத்தவே முடியாடா ராஸ்கல். இது வட்டிடா. ஏண்டி, காலையில போனவ இப்பதான் வர? போன வேலை முடிஞ்சதானே வர முடியும். வெங்காயம், உன் குடும்பத்துக்கு வருஷம் பூரா வேலை பார்த்தாலும் ஓயாதுடி. ஆமா, என் குடும்பத்தை நோனே சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. டேய், பெரியவ எங்கடா? அப்பா அடிச்சிட்டாருன்னா எங்கேயோ போயிட்டாமா. ஏங்க, இவர மாதிரி அவரும் உங்களுக்கு புள்ள தானே, எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கீங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு பேசாம இருக்க சொல்றியா? ஒரு நாள் நம்ம தப்பா இருக்கோம்னு அவனுக்கே தெரியும் போது என்ன ஏன்ப்பா அடிச்சு வளர்க்கலன்னு என்கிட்டே வந்து கேட்டா மூஞ்சி கொண்டு போய் எங்க வச்சுக்குவேன்?
சின்ன தப்பு தானேன்னு கண்டுக்காம விட்டா நாளைக்கு எது சரின்னு அவனுக்கு தெரியாம போயிடும். இவன் சின்ன வண்டி, அவன் பெரியவன். இவனுக்கு தாங்க அவ பெரியவ, ஆனா அவனும் சின்ன பையன் தாங்க. டேய் எப்படா போனா? மதியம் அடி வாங்கிட்டு இதுக்கு போறேன்னு போனாமா. சோறாக்காம எங்கடி போற? தேர் எடுத்து தெருவில் விட போறேன். கொலஞ்சி கொலஞ்சி எங்கடா போனே? கொலஞ்சி 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 டேய் அடி வாங்கி கொலஞ்சியை பாத்தியாடா? ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நோ சீயிங் ஆண்டி. இவ வேற. ஏ வேணி நில்லுடி. நீலவேணி, உன் மாமனை எங்க பார்த்த? அவன் எங்க தாத்தா எங்கச்சி ஊரு சுத்திட்டு இருப்பான். சரி, இந்நேரத்து நீ எங்க போயிட்டு வர? ஆயா வீட்டுக்கு. உன் மாமனை பார்த்தனா உங்க அம்மா தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லு, சரியா? சரிதா. எங்க போனானோ? கொலஞ்சி கொலஞ்சி அத்தை. என்னடி? கொலஞ்சி. டேய் எங்கடா போன? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் என்னடா அப்பா அடிச்சிட்டாரா? பாருடா. நானும் ஒரு புள்ள தானம்மா, எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சிட்டு இருக்காரு. டேய் அப்பா தானே அடிச்சாரு. எனக்கு அப்பா வேணாம், போமா. டேய் அப்படி சொல்லக்கூடாதுடா. நீ தப்பு பண்ணல, அதுதான் அப்பா அடிச்சாரு. இனிமே நீ தப்பு செய்யக்கூடாது, சரியா? அவனுதான் தப்பு பண்றான், கூப்பிட்டு வச்சு சொல்லி தராரு. நல்லா கொஞ்சம் வேண்டியது. சரி அழாதடா. அட போமா. நீ ஏமா அவரை கல்யாணம் பண்ண? வேற யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருப்பாங்கல்ல. ஏய் நான் அவரை கல்யாணம் பண்ணனால தான்டா நீ எனக்கு புள்ளையா கிடைச்ச. என் செல்லம். சாப்பிடலாமா? வீட்டுக்கு போலாமா? வா போலாம். வேணி நேரத்துக்கு வீட்டுக்கு போனோம், சரியா? சாப்பிட்டியா நிலவேணி? டேய் வாடா. நேற்று அத்தனை அடி வாங்கிட்டு மறுபடியும் கக்கூசுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு ஊர் சுத்த போயிட்டான் பாத்தியாடா? அவன் ஒன்றும் ஊர் சுத்த போல. பின்ன ஊருக்கு வெளியில இருக்க ஒத்தப்பாறைக்கு போயிடுவான்ப்பா. அங்க எதுக்குடா போறான்? நீங்க எவ்வளோ அடிச்சாலும் அடிக்கும் போது அழுவ மாட்டான்ப்பா. யாருக்குமே தெரியாம அங்க போய் பயங்கரமா அழுவான். நேற்று அவனை நிறைய அடிச்சிட்டோமாடா. ஆமாப்பா. இனிமே அவன் என்ன தப்பு பண்ணாலும் அடிக்கவே மாட்டான்டா. நிஜமாவாப்பா? ஆமாடா. ஃப்ரெண்ட், நம்ம கோயிங் டைம் கம்மிங்டா. கிளம்பலாமா? டே மாப்பிள்ள, உங்க அக்கா என்ன வாங்குறான்னு கேள. வேணாமாம்மா, அக்காவை தூரத்துல இருந்தே பாத்துக்கலாம். பக்கத்துல இருந்து ருத்ர தாண்டவம் வந்துச்சுன்னா என்னால தாங்க முடியாது மாமா. அதை அடிக்கிறது கூட தாங்கிக்கலாம், ஆனா அதோட மூஞ்சிய அவ்வளோ க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப காஞ்சூரின் பேய பாக்குற மாதிரியே இருக்கு மாமா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டே மாப்பிள்ள, இந்த மாமன் இருக்கும்போது உன் மேல ஒரு துரும். மாப்பிள்ள, மாமன் காதல் உன்னை நம்பி தானடா இருக்கு. ஆனந்தி உனக்கு அசுரத்திய நண்பனுக்கா? நோ, நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். கொலிஞ்சி டூ சம்திங் டா. மாமா, நாளைக்கு அக்காட்ட போய் மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு ரெண்டுல ஒண்ணு கேட்டுரு மாமா. உங்க அக்கா அடிப்பாளடா. உன்னெல்லாம் கொலையே பண்ணல, தப்பே இல்லை மாமா. சென்டிமெண்டால தாக்கு மாமா. அராஜகம் பண்ற ஆம்பளைங்களை விட அழுது கஞ்சுற ஆம்பளைங்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழுகு வரதுக்கு என்னடா பண்றது? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு, வந்துரும். உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுக்க முடியும். உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு காது குத்தும் பண்ணி வைப்பாங்களா? இந்த பாரு சீனி மிளகா, இத கண்ணுல தேயி, உன் கண்ணுல தண்ணி வரும், அக்காக்கு காதல் வரும்.
ஆ? என்னடா ஓப்பனிங் சீன் ஹீரோ மாதிரி முதுகு காமிச்சு நின்று இருக்கோம் மாமா. 4 நாளா மாமா உன் நினப்புல சோறு திங்காம கட்டுல குப்புறப்படுத்து அழுதுட்டு இருக்கு. சும்மாவே அது மூஞ்ச பார்க்க சகிக்காது. இதுல 4 நாளா அழுதுவீங்கன்னு மூஞ்ச நாளா எப்படி காப்பாத்திட்டு இருக்க முடியும்? இதான் சோறு திங்காம 4 நாளா அழுதுட்டு இருந்துச்சு. நம்புற மாதிரி இல்லையே. உன் மூஞ்சி பார்த்தா கூட தான் லவ் பண்ற மாதிரி இல்ல. நாங்க நம்பல. நம்பலனா நீயா பாருக்கா மாமா திரும்ப மாமா. யோ என்னையா ஃப்ரெஷ்ஷா நின்றுட்டு இருக்கிற? டக்குன்னு மிளகா நேசி கண்ணு தேய்யா. ஏய் எவ்வளவு மிளகா தைக்கிறதுன்னு சொல்லவே இல்லையாடா. யோ என்ன சமையல் குறிப்பு எடுத்துட்டு இருக்கோம்? டக்குன்னு மிளகா நேசிக்கு அழியா. பயங்கரமா அழுகுதுக்கா. மாமா காதலையும் சோகத்தையும் உள்ளே அடிக்க வச்சிருக்க கூடாது. கொட்டிரு மாமா. இத்தனோண்டு மிளகாக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. மாமா ஏன் ஓவர் ஆக்டிங் பண்ற? மாப்பிள்ள எவ்வளவு தைக்கும் தெரியாம அதிகமா தைச்சு நம்மளா கண்ணே திறக்க முடியல. அதுக்குன்னு அங்கேயும் ஓடி கால் இது கிடைப்பியா? மூஞ்ச ஊத்திட்டு அழுத்து மேட்ச் பண்ணியா? பூங்கொடி யோ மாமா அக்கா அந்த பக்கம் இருக்கியா? எங்கடா பூங்கொடி? தென்னை வரவா தப்பிச்சுடா சாமி. பூங்கொடி நீ பிறந்தப்போ உனக்கு பொண்டாட்டி பிறந்திருக்க பாருன்னு எனக்கு காமிச்சாங்க பூங்கொடி. குட் ஃபேமிலி. ஆனா உனக்கு நீ ஒழுங்கா சாப்பிடலனா புள்ள பிடிக்கிட்டு புடிச்சு கொடுத்துருவான்னு என்ன உங்ககிட்ட காமிச்சாங்க பூங்கொடி. நானும் நிஜமாலுமே புள்ள பிடிக்கிற மாதிரிலாம் நடிப்பேன். நீயும் பயத்திலேயே சாப்பிடுவ. நீ என்னாலதான் சாப்பிட்றேன்னு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கும். வளரவே இல்லையாடா? என் காதல் நெசம் பூங்கொடி. சீக்கிரமா ஒரு பதில் சொல்லு பூங்கொடி, இல்லனா நான் சத்தியமா செத்துருவேன். தயவு செஞ்சு அதை பண்றா. 6 அடி வளர்ந்த ஆம்பளை இப்படி அலறது நல்லா இல்ல மாமா. ஓ அப்ப 1.5 அடி வளர்ந்த 4 தான் நல்லா இருக்குமா? என்ன பாரு மாமா. பூங்கொடி நீ ஏன் நினைச்சாலும் ஏன் நானே நினைச்சாலும் உன்னை என்னால பார்க்க முடியாது பூங்கொடி. ஏன்னா அந்த அளவுக்கு என் கண்ணில் வலி இருக்கு. கண்ணுல வலி இருக்கா? நெஞ்சில வலி இருக்கிறதாக்கா மாமா அப்படி சொல்லுது. சரி நான் உன்னை கட்டிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். அது என்னக்கா கண்டிஷன்? நையாண்டி படம் பாத்தியா? எது சிவாஜியும் பத்மினியம்மாவும் நடிச்சாங்களா அந்த படமா? அது தில்லானா மோகன் நம்பாள் மாமா. இது தனுஷ் நடிச்சது. நம்ம தான் பார்த்தோம்லக்கா. நீ சொல்லு. அதுல தனுஷ் ஒரு கிணத்தை தாண்டுவார்ல? ஆமா. அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மொட்டை கிணத்தை உன் மாமன் தாண்டுச்சுன்னா நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அவனை ஸ்ட்ரெயிட்டா சாகவே சொல்லிருக்கலாம். யோ மாமா மிளகாக்காரன் இன்னுமா வேலை செய்யுது? இன்னும் ஏன் கண்ணில் தண்ணி வருது? இது நீலி கண்ணீர் இல்லடா மாப்பிள்ள, நஜ கண்ணீர். மாமா நஜமாலுமே அழுவுறேன்டா. சீனை முடிச்சதுக்கு அப்புறமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண. எங்க அக்கா தான் இங்க இல்லையே, அப்புறம் ஏன் அழுவுற? ஏண்டா உங்க குடும்பத்துல யாருக்கும் மனசாட்சியே இல்லையாடா? எட்டி பாடுறா. ஏண்டா எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் விட்டுட்டு தேடி பிடிச்சி நையாண்டி படத்தில் தனுஷ் கிணத்தை தாண்டனா நீயும் தாண்டு உன்னை கட்டிக்கிறன்றா. உங்க அக்காளுக்கு என்ன வில்லத்தனம், எல்லாம் என் நேரம்டா. யோ உன் நேரம் நல்லா இருக்குன்னு சந்தோஷப்படு. நல்ல வேலை எங்க அக்கா குருவி படத்தை மறந்துடுச்சு. ஏன்டா அந்த படத்துல ஹீரோ குருவி பிடிப்பானடா, கிணத்துக்கு அது எவ்வளோ பரவாயில்லையாடா. ஆஷாக்கு அப்புறம் நீ வேற படமே பார்க்கல போல இருக்கு. சரி அதை விடு. 2 மாசத்துக்கு முன்னால நம்ம ஊர் கொட்டாயில தெலுங்கு டப்பிங் படம் நானும் அக்காவும் பார்த்தோம். அதுல குண்டா கொழு கொழுன்னு ஒரு ஹீரோ மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு அப்படி நின்னு
அப்படி கத்தி அப்படி தொடைய தட்டி அப்படி கைய சுழட்டினார்னா ட்ரெயினா பின்னால போகும் தெரியுமா? ஐயோ அப்படின்னா ட்ரெயின் எப்படா பின்னாடி போகும்? போச்சே மாமா, படம் ஹிட்டு. இப்ப சொல்லு, ட்ரெயினா கிணறா? கிணறே ஓகே தான்டா மாப்பிள்ள. அது அனுமாரு வங்க கல்லே தாண்டாரு, நீ இந்த சின்ன கிணத்தை தாண்ட மாட்டியா மாமா? டேய் கிணத்த தாண்ட வழிய சொல்றா. நாளைக்கு பச்சாய் கோயில்ல பெரியப்பா கெடா வெட்டி பொங்க வைக்கிறாரு. நல்லா மூக்க முட்டை கறியை தின்னுட்டு தெம்பாவா, நாளானிக்கு சொல்றேன்.